ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஹேண்ட் கர்ச்சீஃப் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு கிளாத் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கிளாத் எடுத்துகிட்டு அதில் எப்படி அளவு எடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். நான் இப்போ ரேண்டமாக உங்களுக்கு ஒரு 11 இன்ச்சு சொல்கிறேன். இது ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கும் சேர்த்து நான் 11 இன்ச்சு சொல்கிறேன். ஒரு இன்ச்சு நம்மளுக்கு ஃபோல்டிங்கில் போயிடும். ஸோ நம்மளுக்கு லாஸ்ட்டில் வர்றது 10 இன்ச்சில் வரும். இப்போ இந்த எட்ஜ் இருக்கா, எட்ஜில் இருந்து 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உள்டாவாக இருக்குதா, இந்த எட்ஜிலேருந்து கரெக்டாக 11 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மேலேருந்து 11 இன்ச்சஸ் எடுக்கிறேன். இப்போ இந்த சைட்லேருந்து 11 இன்ச் ஆல்ரெடி எடுத்துருந்தோமா, அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த 2 மார்க் மட்டும் எடுத்துகிட்டு இங்கேருந்து இதை ஜாயின் பண்ணி அப்படி ஜாயின் பண்ணிடுவீங்க. நம்ம அப்படி பண்ணோம்னா ஸ்கொயராக நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ எப்பயுமே என்ன பண்ணணும், கரெக்டாக எல்லா சைடுமே நம்மளுக்கு அந்த 11 இன்ச்சஸ் இருக்கா அப்படின்றத நான் இதை ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு கிளாஸ்லஸ்லே மார்க் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ இங்கேருந்து இங்கே 11க்கு இங்கே வருதுன்னா இங்கே வந்து இப்படி ஒரு எல் ஷேப்பில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இங்கேருந்து இந்த எஜ்ஜுக்கு 11 இருக்குதா, இருக்குது. ஸோ இங்கே கரெக்டாக 11 இருக்குது. அடுத்து திரும்ப அதே மாதிரி இங்கே இந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு 11 இருக்குதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். இங்கேயும் 11 மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ திரும்ப மேலேருந்து இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல 11 இன்ச்சுன்ட்டு, ஸோ அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக இந்த 11 இன்ச் வந்து வருதா அப்படின்றத ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். எனக்கு வந்து வருது, உங்களுக்கு வரல அப்படின்னா கொஞ்சம் ஏற்றி இறக்கி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா, தெரியுதா? 11 இன்ச்சஸ் எனக்கு இருக்குது. அது இப்படி ஃபுல்லாக 4 சைடும் நம்ம வந்து செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கோடு போட்டுக்கலாம். இப்போ எனக்கு வந்து நான் கார்னரில் கட் பண்ணுறதுனால நான் 2 சைடுக்கு மட்டும் நான் லைன் போட்டுட்டு நான் கட் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் எடுத்துக்கிற கிளாத்து மிடில் இருக்குது அப்படின்னா இந்த பிளேஸில் நீங்கள் சுற்றி மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்கொயராக நீங்கள் சர்க்கிள் போட்டுட்டு நீங்கள் லைன் போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க பிளேஸஸை நம்ம கட் பண்ணலாம். நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த லைன் மேலேயும் அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி இதை ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். மொதல் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாமே த்ரெட்டெல்லாம் போட்டு எடுத்துக்கோங்க. பாபின் கேசஸில் எல்லாத்துலேயுமே நல்லா த்ரெட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு எப்பயுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரஃப் கிளாத் எடுத்துகிட்டு லைட்டாக ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆயில் லீக் ஆகுதா இல்லை தையல் கரெக்டான இதில் தான் இருக்குதான்றதை ஒரு டைம் நீங்கள் செக்கிங் பண்ணிவிட்டு தையல் நீட்டாக விழுகுதா அப்படின்றத செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தைக்க ஆரம்பிக்கலாம். இதில் வந்து நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எதுன்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கெட்ட பக்கத்தில் ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஹெம்மிங் ஸ்டிச் இதுக்கெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். ½ இன்ச்சு ஃபோல்டு பண்ணணும்னு சொல்லிவிட்டு. இப்போ நம்மளோட ராங் சைடு எடுத்துகிட்டு அந்த ராங் சைடில் ஃபஸ்ட்டு ஒரு ½ இன்ச்சு இது நார்மலாக ஃபோல்டு பண்ண வந்தால் பண்ணுங்கள், இல்லைனா மார்க் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ½ இன்ச் இதுக்கு சேர்த்து தான் நம்ம 11 இன்ச் எடுத்துருக்கோம். ஸோ இந்த 1 இன்ச் நம்ம ஃபோல்டு பண்ணி தைச்சது போக நம்மளுக்கு பேலன்ஸு லாஸ்ட்டில் நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா 10 இன்ச்சஸ் தான் வரும். 4 சைடுமே நம்மளுக்கு 10ல் ஒரு ஸ்கொயராக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ½ நெக்ஸ்ட் ஒரு ½
ஃபஸ்ட்டு பேசிக்காக இப்போ தான் பண்ணுறேன்றவங்க இது ஈஸி தான் கர்ச்சீஃப் தைக்கிறது. ஆனால் நீங்கள் வேறு மாதிரி கிளாத் எடுத்துட்டிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். காட்டனாகவே எடுத்துருங்க ஸ்டார்டிங்கில். ரிவர்ஸ் அடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாகவே நீங்கள் ஃபோல்டு பண்ணுங்கள். நான் பண்ணுற மாதிரியே பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தைச்சதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அது முடிச்சதுக்கப்புறம் திரும்ப பேலன்ஸ் இருக்கிறத ஃபோல்டு பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு 1 இன்ச்சு முன்னாடியே ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த சைடும் நம்ம ஃபோல்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக தைச்சிட்டு நீங்கள் திரும்ப எடுத்துகிட்டு நீங்கள் மடித்து தைச்சாலும் ஓகே தான். நான் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த தான் அங்கே நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த பிளேஸில் அதே மாதிரி தான் ஒரு ஃபோல்டு, இன்னொரு ஃபோல்டு. இது வந்து நம்ம கர்ச்சீஃப் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம தைக்கிறோம் அப்படின்றது கூட கிடையாது. இது நீங்கள் லாஸ்ட்டில் ஓவர்லாக் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் கட் பண்ணி நீங்கள் ஓவர்லாக் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃபஸ்ட்டு தச்சு பழகுறதுக்காக தைக்கிறோம். தையல் வந்து இந்த எஜ்ஜிலேயே நம்மளுக்கு வரணும். அப்போனா தான் நீட்டாக இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு தையல் உள்ளே தள்ளி போகிறது, வெளியே தள்ளி வருது, அப்படி வரக்கூடாது. அதனால தான் இந்த ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு கொடுக்குறது. இதில் நீங்கள் தச்சு பழகுனீங்கன்னா அந்த எஜ்ஜு தையல் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். திரும்ப அதே மாதிரி இங்கேயும் 1 இன்ச்சு முன்னாடியே நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எனக்கு அந்த 1 இன்ச்சு முன்னாடி நாங்கள் எப்படின்னு எங்களுக்கு பார்க்க தெரியலை, கரெக்டாக எங்கே வரும் அப்படின்றது எங்களுக்கு தெரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எண்டு வரைக்குமே நீங்கள் தச்சுக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் தச்சுட்டு வெளியில் எடுத்துகிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி கூட நான் இப்போ உங்களுக்கு தச்சு காட்டுறேன். இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அதனால் நீங்கள் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக வருதோ அப்படி கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக எண்டு வரைக்கும் நீங்கள் தச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு ஒன்லி ப்ராக்டிஸ், உங்களுக்கு எட்ஜ் ஸ்டிச்சுக்கான ப்ராக்டிஸ்க்காக தான் இப்போ இந்த இது நான் பண்ண சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் வந்து நீட்டாக மட்டும் பண்ணுங்கள். நான் வந்து ஃபுல்லாகவே தைச்சிட்டேன். ஃபுல்லாக தைச்சிட்டு எடுத்துருங்க, வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அகைன் 2 ஃபோல்டு நீங்கள் இந்த மாதிரி நீட்டாக பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து 4 சைடுமே தைச்சி முடிச்சிட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு கர்ச்சீஃப் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம மெயினாக பண்ணுறது எதுக்காகனா இந்த எட்ஜ் ஸ்டிச்சு நீட்டாக வரணும். இன்னொன்று நம்ம கரெக்டாக கட்டிங் பண்ணுறது, கரெக்டான அளவில் கட் பண்ணுறோமா, கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறோமான்றதை செக் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். இப்போ நான் 4 சைடுமே நான் மார்க் பண்ணி நான் கட் பண்ணியிருக்கேன். எனக்கு 4 கார்னருமே க்ளோஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா? 4 கார்னருமே கரெக்டாக தைச்சிருக்கேன். இப்போ நீங்கள் கரெக்டாக கட் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்னரில் இப்போ சாரீ முந்தி அடிக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்கும். யாராவது தைக்கிறவங்க இருந்தால் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரும்.
இந்த மாதிரி வரும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி நம்மளுக்கு வெளியில் எக்ஸ்ட்ரா வரும். இப்படி வருது அப்படின்னா நம்ம ஃபோல்டிங்கில் ஒன்று இழுத்து ஃபோல்டு பண்ணி தைச்சிருப்போம், அதுவாக இருக்கும். இல்லைனா நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணதுலேயே ஏதாவது ஒரு தப்பு விட்டுருப்போம். அந்த மாதிரி நம்ம ஏதாவது தப்பு விடுறோமான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த இதை நம்ம தைச்சி பழகணுன்னா நம்மளுக்கு தையல்லையும் சரி கட்டிங்லேயும் சரி நம்மளுக்கு என்ன தப்பு பண்ணுறோன்றது தெரிஞ்சிடும். ஸோ அதனால் இது வந்து நம்ம ஸ்டார்டிங் கம்பல்சரி பண்ணி பழகணும். எப்போ ஒரு கர்ச்சீஃபை பர்ஃபெக்டாக நீங்கள் தைச்சி முடிக்கிறீங்க, எஜ்ஜும் கரெக்டாக எஜ்ஜிலே வந்துடுது, இந்த மாதிரி எஜ்ஜிலே கரெக்டாக தைச்சிட்டோம், எல்லாமே எஜ்ஜிலே தைக்கிறோன்னும் இந்த கார்னர்ஸ் எல்லாமே கவர் ஆயிடணும். நம்மளுக்கு இந்த கார்னர்ஸ் வந்து இந்த இதை விட்டு நம்மளுக்கு இந்த கார்னரில் இருக்க இந்த பிளேஸ் வந்து இப்படி வெளியில் வரக்கூடாது. பாருங்கள், எனக்கு எல்லா சைடுமே அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். எதனால் அப்படின்னா நான் 4 சைடுமே மார்க் பண்ணி தான் நான் கட் பண்ணேன். நான் தைக்கிறதுமே எந்த துணியுமே இழுக்கலை. இப்போ இப்படி மடிக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுதான் துணி அப்படின்னா இப்படி மடிக்கிறீங்களா, மடிக்கும்போது இதை இப்படி பிடிச்சி இழுப்பாங்க. இப்போ மடித்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி நம்ம மடிக்கிறோமா, 2 ஃபோல்டு பண்ணுறோமா, நான் ஜென்டலாக ஃபோல்டு பண்ணி அப்படியே அது மேலே நான் தைச்சேன். ஸோ எனக்கு கரெக்டாக வந்துச்சு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து அப்படியே மிஷின்குள்ளே இப்படி வச்சுருவாங்க. வச்சுட்டு இந்த இதை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு இப்படி தைப்பாங்க. திரும்ப இப்படி மடிக்கும்போது திரும்ப இப்படி இழுப்பாங்க, திரும்ப மடிக்கும்போது திரும்ப இப்படி இழுப்பாங்க. அப்படி இழுத்தா அந்த எக்ஸ்ட்ரா வருதா, கொஞ்சோண்டு வந்திருக்கா இப்போ நான் இழுத்ததுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இழுக்களுக்கு அது எக்ஸ்ட்ரா வந்துடும். அதனால் துணியவும் நம்ம இழுத்து தைக்கக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம தைக்கிறதுலையும் நிறையா பார்த்து தான் நம்ம தைக்கணும். ஸோ எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, கமெண்ட் பண்ணலாம், இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா? எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு கம்பல்சரி எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புங்க.